தாம் வீட்டில் இருந்தபோது நிகழ்ந்த வெடி சம்பவத்தில் துப்பாக்கி தோட்டா சிதறல் தம் மீது பட்டு காயப்படுத்தி விட்டதாக 67 வயது அந்நிய நாட்டு மூதாட்டி ஒருவர் அளித்துள்ள போலீஸ் புகார் தொடர்பில் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 18ஆம் தேதி அதிகாலை 5:35 மணியளவில் பினாங்கு பத்து ஃபேரங்கியில் உள்ள தனது அடுக்குமாடி வீட்டில் தங்கியிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக மலேசியாவை இரண்டாவது இல்லமாக கொண்டுள்ள அந்த அந்நிய நாட்டு மூதாட்டி தெரிவித்துள்ளார் என்று டத்தோ அசிசி குறிப்பிட்டார். துப்பாக்கி தோட்டா சிதறியதால் தனது புருவத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் நேற்று வியாழக்கிழமை காலையில் அளித்த போலீஸ் புகாரில் அந்த மூதாட்டி தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக சம்பவ இடத்தில் போலீசார் மேற்கொண்ட தடயவியல் சோதனையில் வெற்று தோட்டாவோ அல்லது சிதறலோ எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அந்த மூதாட்டியுடையது என்று நம்பப்படும் இரத்தக்கரை காணப்பட்டதாக டத்தோ அசிசி விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.